திரிகூட திரை இந்த ஆண்டு மழை குறைவு. அதனால் சித்ரா நதியை பாருங்கள், தண்ணீரே இல்லை. தண்ணீர் இல்லாமல் ரொம்ப மழை இல்லாமல் தண்ணீரே இல்லை. இல்லைன்னா இந்த மாதமெல்லாம், ஆடி மாதம்லாம் இங்கே நம்ம வரவே முடியாது. இந்த இடமெல்லாம் நல்லா தண்ணீர் ஓடிட்டே இருக்கும், ஃபுல்லாக போகும், நதி பூரா தண்ணீர் போகும். இப்போ பாருங்கள், மழை இல்லாமல் தண்ணீரே இல்லை. பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள்லாம் இந்த ஆண்டு மழை கம்மி அப்படி தான் சொல்லுவாங்க. புழு வெயில்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இயற்கை வந்து நம்ம மனித குலத்துக்கும் உயிர் குலத்துக்கும் என்ன தான் நமக்கு இயற்கை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்மளால் இயற்கையை கணிக்கவே முடியலை. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வெள்ளம் வரும் அப்படிங்காங்க. எப்போ வந்து வெள்ளம் வந்து நமக்கு பயன் என்னன்னே தெரியல. இப்போ விதைச்சி இந்த ஆண்டெல்லாம் நாற்று நடவே இல்லை, விதைச்சிருக்கு. திரிகூடமலையின் அடிவாரத்தில் விதைப்பு என்பது இப்போ தான் நடந்திருக்கு. தண்ணியே இல்லை. இல்லைன்னா நதி அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி போகணும். நம்ம இறங்கி வரவே முடியாது, நிற்கவே முடியாது. அவ்வளவு தண்ணி போக வேண்டிய நதி இப்போ கொஞ்சமாக ஓடிட்டுருக்கு. இது வந்து உயிர் குலத்துக்கே மிகப்பெரிய தண்ணீர் மழை இல்லைன்னா உயிர் குலத்துக்கே தீங்கு தான். நதிகளை சுத்தமாயுங்கன்னு பெரிய பெரியவங்களாம் சொல்லுவாங்க. யாரையும் குறை சொல்வதற்கே இல்லை. நாம் அனைவருமே நதியை சுத்தமாக வைத்திருப்பதற்கு, நதியை நீர்நிலைகளை எப்படி பயன்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு எப்படி நாம் நீர்நிலைகளை நம் முன்னோர்கள் போன்று கொடுக்க போகிறோம் என்பது மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நமது குழந்தைங்களுக்கு தண்ணீரின் அவசியத்தை, நீர்நிலைகளை பற்றி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க ஐயா. திரிகூட திரை சித்ரா நதியினுடைய மடியிலே இருந்து ஒரே கவலையாக, தண்ணீர் இல்லை என்றால் இங்கு